Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi kitabihil aziz ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ihdinas siratal mustaqim. சதகல்லாஹுல் மௌலானல் அலியுல் அலீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அந்த அல்லாஹு தாலா ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தார்கள் சஹாபா தோழர்கள் கியாமத்து நாள் வரும் வரையிலே நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய அனைவரும் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மகானி மார்க்க சட்ட கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே அகீதா பகுதியிலே நாங்கள் இஸ்லாம் பற்றிய பாடத்திலே கலிமாவின் தத்துவம் என்ற தலைப்பிலே 4வது தொடரை நாங்கள் இன்று தெளிவுபடுத்த இருக்கின்றோம். இந்த கலிமாவின் தத்துவம் என்ற பாடத்திலே கலிமாவின் ஃபர்லுகள் 4 என்பதாக அறிஞர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த 4 ஃபர்லுகளையும் நாங்கள் விரிவாக பார்த்தோம். அதிலே முதலாவது தான் இஸ்பாத்து தாத்தில்லா, அல்லாஹ்வுடைய தாத்தென்னும் உள்ளமையை தருப்படுத்துவது, அதாவது அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதை தரிப்படுத்துவது என்ற அந்த விடயத்திலே அதற்கு கீழால் 10 அடிப்படைகள் இருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வுடைய தாத்தொண்டு அல்லாஹு தாலா இருக்கிறான் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அதிலே 10 அடிப்படைகள் பேணப்பட வேண்டும். இந்த 10 அடிப்படைகளையும் நாங்கள் கடந்த தொடர்களிலே விரிவாக நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடரிலே 2வது விடயம்தான் இஸ்பாத்து சிஃபாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய சிறப்பு தன்மைகளை தரிப்படுத்துவது. அதாவது அல்லாஹு தாலாவுடைய பண்புகள், அல்லாஹு தாலாவுக்கு பண்புகள் இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் நம்பிக்கை கொண்டு அதை உறுதிப்படுத்துவது. அந்த அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை தரிப்படுத்துவது சம்பந்தமாக இங்கே 10 அசல்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் இன்றைய தொடரிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு பின்னர் 3வது ஃபர்லு தான் இஸ்பாத்து அஃஆலில்லா, அல்லாஹு தாலாவுடைய செயல்களை தரிப்படுத்துவது. 4வது இஸ்பாத்து சிதுகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் என்பதை தரிப்படுத்துவது. இந்த 2 விடயங்களையும் இந்த 2வது விடயம் முடிந்ததன் பின்னர் நாங்கள் 3வது 4வது விடயங்களையும் அந்த 3வது விடயத்துக்குரிய 10 அசல்களையும் 4வது விடயத்துக்குரிய 10 அசல்களையும் பார்க்க இருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இன்றைய பாடத்திலே நாங்கள் கலிமாவுடைய 2வது ஃபர்லாகிய அல்லாஹு தாலாவுடைய சிறப்பு தன்மைகளை தரிப்படுத்துதல் என்பதில் உள்ள 10 அடிப்படைகளை 10 அடிப்படை விதிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இதிலே முதலாவது அசலை பற்றி அல்லாமா மாப்பிள்ளை ரப்பை ஆலிம் கத்தஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள் பின்வருமாறு சொல்லி காட்டுகிறார்கள். ஆலம் என்னும் இப்பிரபஞ்சத்தை படைத்தவனுக்கு இதிலுள்ள அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் இருக்கிறது என்று அறிவதாகும். இந்த உலகத்தை அல்லாஹு தாலா படைத்தான். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது சிறியதாகவோ பெரியதாகவோ, இந்த உலகத்திலே மூலை முடுக்கிலே எந்த பகுதியிலாவது உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதன் மீது அல்லாஹு தாலாவுக்கு ஆற்றல் இருக்கின்றது. மனிதனை பொறுத்தவரையிலே அந்த மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வைத்துக் கொள்ளலாம். அவனுக்கு எல்லாவற்றையும் அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழால் வைக்க முடியாது. ஆனால் அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையிலே இந்த உலகத்திலே உள்ள இந்த ஆலம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே எப்பாகத்திலேயும் எத்திசையிலேயும் எங்கே இருந்தாலும் என்ன பொருள் இருந்தாலும், ஒரு அணுவாக இருந்தாலும் பெரிய ஒரு பொருளாக இருந்தாலும், இவை அனைத்தையும் ஆளக்கூடிய ஆற்றல் அல்லாஹு தாலாவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹு தாலாவுக்கு அறியாமல் எதுவும் கிடையாது. இந்த உலகத்திலே உள்ள ஒரு அணுவாக இருந்தாலும் அதை பற்றிய அறிவு, அதன் மீதுள்ள ஆதிக்கம் அல்லாஹு தாலாவுக்கு இருக்கின்றது. நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தால், அங்கே பொருள்கள் இருந்தால், எமக்கு அதில் சிலதை பற்றி தெரியும், சிலதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு இந்த உலகத்திலே உள்ள அனைத்தும், அது எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் பற்றி அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று, அதில் அறிந்தவனாக மட்டுமல்ல, அதை தனது கட்டுப்பாட்டுக்குள் தனது ஆதிக்கத்துக்குள் வைத்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள். இவ்வாறு ஏனெனில் இப்பிரபஞ்சம் படைக்கப்பட்டது முதல்
உறுதியாகவும் ஒழுங்காகவும் இயங்கி வருவது இதற்கு ஆதாரமாகும். இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொன்றும் சரியான சீரான முறையிலே இயங்குகின்றது. அவ்வாறு சரியான சீரான முறையிலே இயங்குவதாக இருக்குமானால் அங்கே யாருடைய ஒருவனுடைய அந்த சக்தியின் மூலமாகத்தான் அது இயங்குகின்றது. எனவே அது அல்லாஹ்வுடைய ஆற்றல் மூலமாகத்தான் இயங்குகிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். உதாரணமாக அழகிய வேலைப்பாடுள்ள ஒரு துணியை பார்க்கும்போது நல்ல திறனுள்ள ஒருவன் இதை செய்திருக்கிறான் என்றுதான் தானாக விளங்குகின்றது. ஒரு அழகிய ஒரு ஒரு ஆடையை பார்க்கும் பொழுது அதிலே உள்ள அலங்காரங்களை பார்க்கும் பொழுது நல்ல திறமைசாலியான ஒருவன் தான் இதை செய்திருக்கிறான் என்று அறிவது போல இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். இதற்கு மாற்றமாக நாங்கள் சக்தியற்ற ஒரு செத்தவன் ஒருவன் இதை உருவாக்கி இருக்கிறான் என்று நாங்கள் நம்ப மாட்டோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹு தாலா தான் இயக்கி கொண்டிருக்கிறான் என்பது முதலாவது அசலாகும். முதலாவது அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம், இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் அதன் மீது அல்லாஹு தாலாவுடைய ஆற்றல் இருக்கிறது என்று நாங்கள் நம்பினோம். இது நம்புவது முதலாவது அடிப்படையாக இருக்கின்றது. இரண்டாவது அடிப்படை அவன் அனைத்தையும் அறிகிறவன் என்று அறிவதாகும். உண்டாக்கியவன் தான் உண்டாக்கிய பொருளை அறிய மாட்டான் என்று கூறுவது கூடாது. அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த அவன் ஆதிக்கம் செலுத்துவானாக இருக்குமானால் அதை பற்றிய முழு அறிவுள்ளவனாக அவன் இருப்பான். எனவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் எதுவாக இருந்தாலும் ஒரு துரும்பாக இருந்தாலும் ஒரு அணுவாக இருந்தாலும் அனைத்தையும் அல்லாஹு தாலா அறிந்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவது இரண்டாவது அசலாகும். மூன்றாவது அசல் அவன் நித்திய ஜீவன் ஹயாத்துன்னவன் என்று அறிவதாகும். அதாவது ஒருவன் உயிரோடு இருந்தால்தான் அதை பற்றி அறிய முடியும். எனவே அல்லாஹு தாலா ஆரம்பம் முதல் இறுதி வரை அவன் முடிவு இல்லாமல் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அதை அறிந்தவனாகவும் நித்திய ஜீவனாகவும் உள்ளவன் தான் இருப்பான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கொள்ளக்கூடாது. எனவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அறிகிற ஒருவன், உலகத்தை அனைத்தையுமே இயக்குகின்ற ஒருவன், அவன் நிச்சயமாக ஹயாத்துள்ளவனாகத்தான் இருப்பான் என்று நம்புவது மூன்றாவது அடிப்படையாக இருக்கின்றது. நான்காவது அடிப்படையை சொல்லும் பொழுது அவன் நாட்டம் உள்ளவனாக இருப்பான் என்று அறிவது. அதாவது இந்த உலகத்திலே என்னதான் பொருட்கள் இருந்தாலும் என்னதான் உயிரினங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் இயக்குவதற்கு நாட்டம் வேணும். அவ்வாறான நாட்டம் உள்ளவன் தான் அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதை நம்ப வேண்டும். அதே போன்று ஐந்தாவது அடிப்படையை சொல்லும் பொழுது அவன் கேள்வியும் பார்வையும் உள்ளவன் என்று அறிவது அவசியமாகும். அல்லாஹு தாலாவுக்கு கேள்வி இருக்கின்றது. அதாவது இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள், கோடான கோடி உயிரினங்கள், அது எவைகள் என்ன ஒரு சிறிய ஒரு சத்தத்தை இட்டாலும் அதை அனைத்தையும் கேட்பதற்கான ஒரே நேரத்திலே எல்லாத்தையும் கேட்பதற்கான ஆற்றல் இருக்கின்றது. அதே போன்று ஒரே நேரத்திலே எல்லாத்தையும் பார்ப்பதற்கான பார்வையுடைய ஆற்றலும் அவனுக்கு இருக்கின்றது. அதைத்தான் இங்கே ஒரு அழகிய ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவார்கள். காரிருளில் ஆழிய குகையில் இருக்கும் கல்லின் மீது ஊர்ந்து செல்லும் சிற்றெரும்பை பார்த்து அதன் முனகலையும் அதன் சிந்தனையில் உள்ள ஊசாட்டத்தையும் கேட்டறிந்து அதற்குரிய லாப நஷ்ட மனத்தையும் உண்டாக்குகிறவன் என்பதான ஒரு கருத்தால மிக்க ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அதாவது காரிருளில் மிகவும் இருட்டான இருளில் ஆழிய குகையில், மிக ஆழமான குகையில் ஒரு கருப்பு கல்லின் மீது ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு எறும்பு, இந்த எறும்பையும் பார்ப்பான். அது மட்டுமல்ல, அந்த எறும்புடைய முனகலையும் அதனுடைய சப்தத்தையும், அது எழுப்புகின்ற சத்தத்தையும் கேட்பான். அது மட்டுமல்ல, அது அந்த எறும்பு என்ன சிந்திக்கிறது என்பதையும் அவன் பார்ப்பான், அதை கேட்பான். இவ்வாறான ஆற்றல் உள்ளவன் தான் அல்லாஹு தாலா என்பதை நாங்கள் அறிவது ஐந்தாவது அடிப்படையாக இருக்கின்றது. அதே போன்று ஆறாவது அடிப்படை பார்க்கும் பொழுது அவன் பேச்சுள்ளவன் என்று அறிவது. அதாவது அல்லாஹு தாலாவுக்கு கலாம் இருக்கின்றது, அல்லாஹு தாலா பேசக்கூடியவன் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். இந்த நேரத்திலே தான் நாங்கள் மிக முக்கியமான விடயங்கள் அறிய வேண்டும். அதாவது அல்லாஹு தாலா நாங்கள் பார்ப்பதற்கு கண் அவசியப்படுகின்றது, கேட்பதற்கு காது அவசியப்படுகின்றது, பேசுவதற்கு வாய், எழுத்துக்கள், ஓசைகள் அவசியப்படுகின்றது. இப்படியான எதுவும் அல்லாஹ் கிடையாது. அவன் கண்ணில்லாமல் பார்ப்பவன், அவன் காதில்லாமல் கேட்பவன்.
எப்படி அல்லாஹு தாலா காதில்லாமல் கேட்பதற்கு படைப்புகளை படைக்க சக்தி உள்ளவனோ அதே போன்று அவனும் காதில்லாமல் கேட்பவன், கண்ணில்லாமல் பார்ப்பவன், அதே போன்று அவன் பேசக்கூடியவன். இந்த அல்லாஹு தாலா பேசக்கூடிய பேச்சு நாங்கள் பேசக்கூடிய பேச்சு என்று நம்பிவிடக்கூடாது. நாங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சிலே எழுத்து இருக்கிறது, சொல் இருக்கின்றது, வசனம் இருக்கின்றது, சத்தம் இருக்கின்றது, ஒழுங்கமைப்பு ஓர்டர் இருக்கின்றது. இவ்வாறான எதுவுமே அவனுடைய பேச்சு கிடையாது என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அதைத்தான் சொல்கின்றார்கள், அவனுடைய பேச்சு அவன் உள்ளமையிலே நிலைப்பாடானதாக இருக்கும். அந்த பேச்சு அல்லாஹு தாலாவிலே உள்ளது. அதற்கு எழுத்தும் ஓசையும் கிடையாது. அல்லாஹு தாலாவுடைய அந்த பேச்சுக்கு எழுத்து, ஓசை, சத்தம் எதுவுமே கிடையாது. அப்படியான ஒரு பேச்சு தான் அல்லாஹு தாலாவுடைய பேச்சு. அதை அவன் நாடியவர்களுக்கு கேட்க செய்வான். எழுத்து இருக்கிறது என்று கூறினால், ஒரு நேரம் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு எழுத்து இருக்கிறது என்று கூறினால் ஓரெழுத்து முந்தியும் அடுத்தெழுத்து பிந்தியும் வரும். உதாரணமாக பிஸ்மில்லா என்று கூறும் பொழுது பா முந்தியும் இரண்டாவதாக சீனும் வருகின்றது. இவ்வாறு வரும் பொழுது இவை அனைத்தும் படைப்புகளுடைய செயலாக இருக்கின்றது. எனவே அல்லாஹு தாலா பேசும் பொழுது அவ்வாறு ஓர்டர், முதலாவது இது, இரண்டாவது இந்த எழுத்து, மூணாவது இந்த எழுத்து என்று சொல்லி அந்த ஓர்டர் கிடையாது. அப்படி வருமானால் அது புதியது, அது பூர்வீகமானது அல்ல. அல்லாஹு தாலாவிலே புதிதாக மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று கூற வேண்டி வரும். இதை ஏற்க முடியாது. அவன் பூர்வீகமானவனாக இருக்கும் பொழுது அவன் பேச்சு புதியதாக ஆக முடியாது. எனவே அல்லாஹு தாலா கதீமானவன், ஆரம்பம் இல்லாதவன். அதே போன்று அவனுடைய பேச்சுக்களும் ஆரம்பமாக இல்லாதவை. அவை புதிதாக ஒன்று நடந்ததன் பின்னர் அடுத்தது உண்டாகின்றது, அடுத்தது நடக்கிறது என்ற இந்த நிலைப்பாடுகள் வராது. இவை அனைத்தும் அல்லாஹு தாலாவுடைய அந்த பேச்சிலே கிடையாது. அது மனிதனுடைய பேச்சிலே தான் அவ்வாறு இருக்கின்றது. எனவே இவ்வாறான அனைத்து நிகழ்வுகளை விட்டும், எழுத்தை விட்டோம், சத்தத்தை விட்டோம், ஓசையை விட்டோம், ஒழுங்கமைப்பை விட்டோம், அனைத்தையும் விட்டோம். அந்த அல்லாஹு தாலாவுடைய பேச்சு வித்தியாசமானது. அல்லாஹு தாலாவுடைய பேச்சு படைப்புகளுடைய பேச்சுக்கு ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது. அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினான். ஆனால் இந்த பேச்சுக்கள் அனைத்தும் அவைகள் எழுத்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஒருபோதும் நம்பக்கூடாது. அவைகள் வித்தியாசமானவை என்பதை மீண்டும் தெளிவுபடுத்துவார்கள். 7வது அடிப்படையிலே இந்த அல்லாஹு தாலாவுடைய கலாம் பற்றி நாங்கள் நம்ப வேண்டிய இன்னும் சில விடயங்களை சொல்கின்றார்கள். அவனுடைய கலாமை, பேச்சை படைக்கப்பட்ட ஒருவர் கேட்டாலும் அவன் தன்னில் இருக்கும் கலாம் பூர்வீகமானதுதான் என்று அறிவது அவசியமாகும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டது மாரிஃபா என்னும் ஞானத்தின் மூலமாகும். அது காது கொண்டல்ல என்பதாக சொல்கின்றார்கள். அதாவது அல்லாஹு தஆலாவுடைய பேச்சை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் பேச்சை கேட்கும் பொழுது அது எங்களுக்கு முந்தி பிந்தியதாக அது எங்களுக்கு கேட்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே, அவனுடைய தாத்திலே அது அவ்வாறானது கிடையாது. அது படைக்கப்பட்டதாக கிடையாது. அதாவது புதுசாக அல்லாஹ்வுடைய பேச்சும் புதுசாக உண்டாகக்கூடாது. உண்டாகக்கூடிய ஒன்றல்ல. அது அல்லாஹு தஆலாவிலே இருப்பதுதான். அந்த இருப்பதுதான் நமக்கு கேட்கிறதே தவிர புதுசாக உருவாக்கி பேசுவதல்ல என்பதை புரிய வேண்டும். இதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய பேச்சை கேட்டார்கள் என்றால் அந்த காதால் தான் கேட்டார்கள் என்பதல்ல. மாறாக அந்த இறை ஞானத்தின் மூலமாகத்தான் அந்த பேச்சை விளங்கிக் கொண்டார்களே தவிர அதை காதால் கேட்பது அல்ல என்பதை இங்கே தெளிவாக சொல்லித் தருகின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலாவுடைய பேச்சும் எங்களுடைய பேச்சும் முற்றிலும் மாறுபட்டது. அல்லாஹு தஆலாவுடைய பேச்சு எமது இந்த படைப்புகளுடைய பேச்சுக்கு ஒருபோதும் ஒப்பாக மாட்டாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அதே போன்று 8வது அடிப்படையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய அறிவை பற்றி சொல்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு அறிவு இருக்கிறது என்று நம்புவது அவசியம் என்று சொன்னார்கள். அந்த அல்லாஹு தாலாவுடைய அறிவு பூர்வீகமானது. அதாவது நாங்கள் என்ன செய்கின்றோம், ஒன்றை கற்க எமது அறிவு அதிகரித்துக் கொண்டே போகின்றது. இன்று படித்ததை விட நாளை ஒரு விடயத்தை படிக்கும் பொழுது அறிவு கூடுகின்றது. இந்த நிமிஷம் படித்ததை விட அடுத்த நிமிஷம் படிக்கும் பொழுது எமது அறிவு கூடுகின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவு அப்படி அல்ல. எல்லாமே அவனிலே உள்ளதுதான். புதிதாக படிப்பதற்கு எதுவும் கிடையாது. இந்த உலகத்திலே காலாகாலமாக எவைகள் தோன்றினாலும் அவை அனைத்து பற்றிய அறிவும் ஆரம்பத்திலிருந்தே அவனிடம் இருக்கின்றது. அல்லாஹு தாலா புதிதாகத்தான் ஒவ்வொன்றை படைக்கும், அந்த ஒவ்வொன்றை அறிகிறான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வரக்கூடாது. அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள். அவனுடைய இல்மு, அறிவு பூர்வீகமானது. அதாவது அவனுடைய தாத்து, சிஃபாத்து, படைப்பினங்கள் அனைத்தையும் அவன் அறிவது பூர்வீகமானது.
நம்முடைய அறிவு புதிதானது. ஒரு பொருள் சம்பந்தப்பட்டு அப்பொருளை தொடர்ந்து தான் நம்முடைய அறிவு இருக்குமே தவிர, அதனை முந்தாது. எனவே புதிதான பொருளை தொடரும் நாம் அறிவோம் புதிதானது தான் என்பதை உணர வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு பொருளை எடுத்ததன் பின்னால் தான் அந்த பொருளை பற்றி அறிகின்றோம். ஒரு ஃபோனை எடுத்ததன் பின்னால் தான் அந்த மொபைல் ஃபோனை பற்றி அறிகின்றோம். ஒரு புத்தகத்தை எடுத்ததன் பின்னால் தான் புத்தகத்தை பற்றி அறிகின்றோம். ஆனால் அவ்வாறல்ல. அல்லாஹு தஆலா அதற்கு அந்த பொருள்களை படைப்பதற்கு முன்னரே அந்த அறிவுகள் எல்லாத்தையும் அவன் அல்லாஹு தஆலா அறிந்து வைத்திருக்கின்றான். இவ்வளவு காலமும் நடந்ததை அவன் அறிந்து வைக்கின்றான். இதுக்கு பின்னர் என்னென்ன நடக்கப் போகிறதோ அவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய அந்த கதீமான அந்த தாத்திலே அவை அனைத்தும் இருக்கின்றது. இதிலே எதையும் அவன் புதிதாக அறிகிறான் என்று சொல்லி நாங்கள் நம்பக்கூடாது. இன்று நாங்கள் தான் புதிதான கண்டுபிடிப்புகள் மூலமாக புதிதான விடயங்களை பேசுகின்றோம், அறிகின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா அனைத்தையும் ஆரம்பம் முதலே அறிந்து வைத்திருக்கிறான் என்று நம்புவது அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று 9வது அடிப்படையை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய நாட்டம் பூர்வீகமானது. அல்லாஹு தாலாவுடைய அந்த இராதத் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டமும் பூர்வீகமானது. அதாவது நாங்கள் புதிதாக எங்களுக்கு நாட்டங்கள் எண்ணங்கள் ஏற்படுகின்றது. இவ்வாறு புதிதாக ஒவ்வொரு நாட்டங்கள் ஏற்படும் பொழுது அதுக்கு அடிப்படையில் நாங்கள் செயல்படுகின்றோம். ஆனால் அல்லாஹு தாலா அவனுடைய நாட்டம் அது எல்லாமே ஆரம்பத்திலேயே உள்ளது. அந்த அடிப்படையிலே தான் நாட்டம் செயல்படுகின்றது. அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள், அவனுடைய நாட்டம் பூர்வீகமானது என்று அறிவது அவசியமாகும். அது அவனுடைய தாத்துடன் சேர்ந்தது. அந்த நாட்டம் புதிதாக ஏற்படுவதல்ல, ஏற்கனவே தாத்திலே உள்ளது. அது புதிதென்று கூறினால் புதிதான இடங்களாகிவிடும். அதாவது அப்படி அல்ல. அல்லாஹுடைய நாட்டமும் புதுசாக ஏற்படும் என்று சொன்னால் அது அல்லாஹு தாலா பூர்வீகமானவன் என்ற பண்புக்கு முரணானதாக இருக்கின்றது. அது அவனுடைய தாத்து அல்லாததை கொண்டு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தன் தாத்தை கொண்டு நாடாதவனாகி விடுவான். அப்பொழுது அவன் நாட்டம் இல்லாமலே இந்த பிரபஞ்சம் உண்டானது என்று கூற வேண்டியதாகிவிடும். அது தவறாகிவிடும். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் அவனுடைய தாத்திலே அது உள்ளது. அது புதிதாக உண்டானது அல்ல. அவ்வாறு நாங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் புதிதாக ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவிலே இவ்வாறு அவன் பூர்வீகமானவன் என்பதற்கு மாற்றமாக அவனுடைய தாத்திலே புதிதாக விடயங்கள் உருவாகிறது என்று சொல்ல வேண்டி வரும். அவ்வாறு சொல்லக்கூடாது என்பதாக சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சில சமயங்களிலே அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் புதிதாக உண்டாகுமானால் சில பொருட்கள் அவனுடைய நாட்டம் இல்லாமலே உண்டாகக்கூடிய நிலையும் வந்துவிடும். எனவே அவ்வாறான எதுவும் கிடையாது. அவனுடைய நாட்டம் அவனுடைய ஆரம்பம் முதலே இருக்கிறது என்பதை சொல்லித் தருகின்றார்கள். 10வது அடிப்படையை சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அறிவாளியாக இருக்கிறான் என்றால் அவனுடைய அறிவை கொண்டுதான் அவன் அறிவாளியாக இருக்கின்றான். தன் அறிவு கொண்டு அறிவுடையவன், தன் தத்துவம் கொண்டு தத்துவமுடையவன் என்று அறிவது அவசியமாகும். அல்லாஹு தஆலா அறிவு இருப்பதனால் அவன் அறிவாளியாக இருக்கின்றான். தத்துவம் தெரியுமாக இருப்பதனால் அவன் தத்துவமானாக இருக்கின்றான். அதாவது அறிவில்லாமல் இருந்து பிறகு அறிவை பெற்றவன் என்பதல்ல. அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே அவனுக்கு தெரியாமல் இருந்தது. பிறகுதான் விடயங்களை படித்து அவன் அறிந்து கொண்டான் என்பது அல்ல. இருந்த அறிவின் மூலமாகவே அவன் ஆரம்பத்திலிருந்தே அறிவாளி என்பதாக சொல்கின்றார்கள். இது முதலில்லாத ஒருவனை முதலாளி என்று சொல்வதை போலாகும். அதாவது ஒருவனுடைய முதல் காணப்பட்டால் தான் அவனிடம் முதலாளி என்று சொல்லுவோம். அதே போன்று அறிவு உள்ளவனுக்குத்தான் அறிவாளி என்று சொல்லப்படும். அறிவு இல்லாதவனுக்கு அறிவாளி என்று சொல்ல முடியாது. இதே போன்று முதல் இல்லாதவனுக்கு முதலாளி என்று சொல்ல முடியாதது போன்று அறிவில்லாதவனுக்கு அறிவு உள்ளவன் என்று சொல்ல முடியாது. எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா அறிவை கொண்டே அறிவானவன். எனவே அறிவுடையவனும் அறியப்பட்டதும் மூன்றும் அவனாக இருப்பதால் அனைத்தையும் அவன் அறிவது என்பது உறுதியாகிவிட்டது. அறிவும் இருக்கின்றது, அந்த அறிவு உடையவனாகவும் இருக்கின்றான், அந்த விடயங்களை அறியப்பட்டவனாகவும் அவனும் இருக்கின்றான். எனவே இந்த மூன்று விடயங்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் என்பதை இங்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே இது அல்லாஹு தஆலாவுடைய சிஃபாத்துக்கள் சம்பந்தமானது. அல்லாஹு தஆலாவுடைய இல்மை பற்றி, அவனுடைய ஹயாத்தை பற்றி, அவனுடைய கேள்வி பார்வையை பற்றி, அவனுடைய பேச்சை பற்றி, அவனுடைய நாட்டத்தை பற்றி இங்கே தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த பண்புகளை நாங்கள் அறிவது அவசியமாகும். இந்த பண்புகளை நாங்கள் சரியாக அறிந்தால்தான் அந்த கலிமாவுடைய தத்துவங்களை நாங்கள் அறிந்தவர்களாக ஆகுவோம். இந்த கலிமாவுடைய விளக்கங்களை நாங்கள் படிக்காவிட்டால் உண்மையிலே அந்த கலிமாவுடைய தத்துவங்களை அறியாதவர்களாக ஆகிவிடுவோம். அவ்வாறு கலிமாவுடைய தத்துவங்களை அறியாவிட்டால் எங்களுடைய ஈமான் குறையுள்ளதாக ஆகிவிடும். எனவே அந்த அடிப்படையிலே முதலாவது பரலாகிய இஸ்மாத்து தாத்தில்லா,
அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு உள்ளமை இருக்கிறது என்பதை நாங்கள் 10 அடிப்படைகள் மூலமாக இங்கே சொல்லப்பட்டதை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இரண்டாவதாக அந்த அல்லாஹு தாலாவுடைய இஸ்பாத்து சிஃபாத் இல்லா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்களை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய இன்னும் 2 விடயங்கள் இருக்கின்றது. அதனுடைய அசல்களையும் இங்கே சொல்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்து வரக்கூடிய பாடத்திலே நாங்கள் படிக்க இருக்கின்றோம். எனவே அவைகளை படித்து அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன்.